காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த காளி தேவி இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று உன் செவி கொடுத்து கேட்பாயா என் குழந்தையே. உன்னுடைய வீட்டின் வாசலில் ஒரு ஆண் நின்று கொண்டிருக்கிறார் என் தங்கமே. எக்காரணம் கொண்டு இந்த தவறை மட்டும் நீ செய்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கத்தான் உன் தாய் இந்த பதிவை உன் கண்ணில் படுமாறு செய்திருக்கின்றேன் என் தங்கமே. இதை கேட்காமல் சென்று விடாதே என் குழந்தையே. நீ செய்கின்ற தவறு உன்னை இந்த வாழ்க்கையில் எப்போதும் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கை முழுவதும் உன்னை யோசிக்க வைத்து கலங்க வைத்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. அப்படி யார் நிற்கிறார், என்ன நடக்கிறது என்பதை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அதுவே உன் தாய் காளிக்கு போதும் என் தங்கமே. வாழ்க்கை முழுவதிலுமே உன்னை தேடி வந்து என்ன வருகின்றது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்துவிட்டால் இந்த காளி தேவி உன் துணையோடு இதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே எல்லா நிலையிலுமே நீ இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் என் குழந்தையே. ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே என் தங்கமே. உன் தெய்வம் நின்று பேசும் இடத்தில் இந்த காளி தேவியினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என் குழந்தையே. பல விஷயங்கள் என்று என்னவென்றையும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாலே அதுவே போதும் என் தங்கமே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக செய்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே. உன்னிடத்தில் நான் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் இந்த பிரித்திங்கராவுடன் இருந்துதான் வரும் என் குழந்தையே. காளி தேவியனுட அன்போடு நிச்சயமாக நீ இன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எந்த காலமும் இந்த நேரமும் உனக்காகத்தான் வருகின்றது என்பதை தெரிந்துகொள். என்னவென்று சொல்லும்படி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நடப்பது உண்மை என்றால் இனி அத்தனையிலுமே உன் வாழ்க்கை உன்னை வாழ வைக்க போகின்றது என்பது கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே. அத்தனை விஷயங்களிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே. உடனிருக்கும் நேரம் முழுமையாக இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களிலும் நீ சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. உனக்கான சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வதில் எந்த மாற்றமும் கிடையாது என் குழந்தையே. உன்னோடு இந்த காளி தேவி ஒரு விஷயத்தை உத்தரவாதப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஏதோ ஒரு மாற்றம் உன்னை தேடி வருவதை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உனக்காக நான் இருப்பது போல இனி உன்னை தேடி வருவதும் எல்லாம் விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றி எடுக்க வேண்டும் என்பதே இந்த தாயினுடைய ஆசை. இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான தெளிவு சரியாக கொடுத்து கொண்டுதான் வருகின்றேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. என்னவானது என்று எல்லாமும் இனி எப்பொழுதும் நீ கலங்கக்கூடாது. எப்போதும் நான் உன் துணையாக இருக்கிறேன் என்று தைரியமாக இருந்து கொள் என் தங்கமே. என்ன நடக்கிறது என்பதை எல்லாமும் நீ இப்பொழுது நினைவில் வைத்துக்கொள். அதை நினைத்து வருத்தப்படாதே. உன்னை சூழ்ந்து நடக்கும் பல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து நடந்து கொண்டாலே அதுவே இந்த காளி தேவிக்கு போதும். காளி தேவி சொல்லுவது போல ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அத்தனை கட்டாயமாக நீ என்னவென்று ஏதுவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நடக்கும் சில விஷயங்களை
பல அதிர்ச்சிகளோடு இந்த தாய் உனக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீயும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதையே நீ தெரிந்து கொள்ளும் என் தங்கமே. இந்த நேரம் சில புரிதல்கள் சில இடங்களில் நின்று உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதிகமாக உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னிடத்தில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று, ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை சொல்ல நினைப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் இருக்கும் நாட்களில் இனி அம்மா எல்லா விஷயங்களையும் தெளிவாக உனக்கு சொல்வாள் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் வரை உன்னை தேடி உன் தாய் ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டே இருப்பேன். உனக்கும் சரியான புரிதலை கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. நீ புரிந்து கொண்டாலே அது இந்த தாய்க்கு போதுமான மனத்திருப்தி என் தங்கமே. நான் இருக்கும் காலம் இனி எந்த நாளும் உன்னை கவனமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. புரிந்துகொள் என் தங்கமே, புரிந்து கொள்வாய் என்று நம்புகின்றேன். சரி என்றும் தவறென்றும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த தெய்வத்திற்கு தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நடக்கின்றது என்று, என் பிள்ளை எப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாமும் தேவை என்று, எதையெல்லாமும் உணர்ந்து என் பிள்ளை வாழும் என்றும், என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றது என்றும் ஒரு தாயாக எனக்கு தெரிகின்றதல்லவா என் தங்கமே. எனக்கு தெரியாமல் போய்விடுமா? அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எதிலும் என் பிள்ளை தெய்வம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை சற்று ஆழமாக கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே. தெய்வம் எங்கே இருக்கிறது, நான் எதற்கு தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை சிறிது சந்தேகம் கூட வந்துவிட்டால் இந்த தெய்வம் இருப்பது நிலையில்லாமல் போய்விடும் என் தங்கமே. நான் எதற்கு தெய்வத்தை நம்ப வேண்டும் என்று உன் நாவால் சொல்லிவிடாதே என் தங்கமே. அது உன்னுடைய விருப்பமானால், உன்னுடைய எண்ணங்கள் என்னை தேடி வருவதினால், உன்னுடைய சிந்தனைகள் முழுக்க இந்த காளி தேவிகளை தேடி வருவதனால் நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் சரியாக முன் நின்று செய்து கொண்டிருக்கின்றேன், சொல்லிக் கொண்டு வருகின்றேன் என் தங்கமே. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக வெல்லவும் நாம் தொலைக்கவும் முடியாது என் தங்கமே. உன்னை தேடி நடக்கும் பல தருணங்களை நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்கத்தான் வேண்டும். உன்னிடத்தில் இருந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீ கவனத்தோடு இருக்கும்போது இனி அத்தனையிலுமே என் பிள்ளை மீண்டு வருவதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன் என் பிள்ளையே. நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும். இந்த காலம் முழுக்க இனி அத்தனையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டாள், நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாள். இனி உனக்கு நடக்கப் போவது என்ன ஏது என்பதை அனைத்தையும் நீ கட்டாயமாக தெரிந்து நடந்து கொள்வாய். இந்த தாயின் உத்தரவாதத்தின்படி நடந்தால் எந்த ஒரு மாற்றத்தையும் நீ உணர வேண்டும் என்பதை நான் உணர்த்துவேன் என் தங்கமே. நீயும் அதை உணர்ந்துதான் இந்த தாயிடம் நன்றி கூறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த தேவைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னிடத்தில் நிற்கும் இதுபோன்ற நேரம் இனி உன்னை மாற்றம் பல விஷயங்களை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேற்றும் பல உண்மைகளை எப்போதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. அவ்வளவு எளிதில் தெய்வம் ஒருவரிடம் வருவதில்லை என்பதை புரிந்து கொள் தங்கமே. எதிலுமே நாம் சில புரிதலோடு தான் இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காளி தேவி உன்னை தேடி வந்து நடக்கும் சில விஷயங்களையும் நடக்கும் பல உண்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கமே.
பல உண்மைகளுக்கு எப்போதும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை மறக்காதே. என் பிள்ளையே, சரியாக நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து விடுவேன். இந்த காளி தேவி சரியான நேரத்தில் உன்னை தொடர வந்து விடுவேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகின்றது என்பதை எல்லாமும் இந்த காளி தேவி உனக்கு சரியாக சொல்லி துணிந்து கொடுப்பேன் என்பதை எப்போதும் இந்த வாழ்க்கை உன்னை தேடிக் கொண்டிருக்கும் என் தங்கமே. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்போதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இது போன்ற விஷயங்களானது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு விட வேண்டும் என் தங்கமே. எல்லாமே உனக்கு நன்மையையே கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காளி தேவி சொல்வது போல உன் வீட்டின் வாசலில் ஒரு ஆண் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவரை யார் என்றும் எதற்காக நிற்கிறார் என்றும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நிற்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. அதற்காகத்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதற்காக இவர் வந்திருக்கிறார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நடக்கும் எல்லா விஷயங்களிலுமே இனி உனக்காக வாழ்க்கையோடு நிச்சயமாக நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே என் பிள்ளை யோசிக்கும் விஷயங்கள் அத்தனையுமே இனி நிச்சயமாக உன்னை மாற்றிடும் என் தங்கமே. நிச்சயமாக உன்னை சரியாக புரிய வைத்துவிடும் என் தங்கமே. எந்த நிலையிலுமே என் பிள்ளைக்கு தேவையான ஒன்றை இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளும் வரை எப்போதுமே அம்மாவினுடைய வார்த்தைகளை தாண்டி நீ சென்று விடாதே என் தங்கமே, என் குழந்தையே. காளி தேவி நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா தருணங்களையும் சரியாக உருவாக்கிவிட்டு உன் எண்ணத்தை பல மடங்காக பெருக்கி விடுவேன் என் தங்கமே. நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா வெற்றிகளையும் நிச்சயமாக கொடுக்க செய்வேன் என் தங்கமே. இனி என்ன நடக்கும் என்பதை எல்லாமும் யோசித்து விட்டால் உன் வாழ்க்கையிலும் உன்னை தேடி வரும் உண்மைகளிலும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்விடு என் தங்கமே. உணர்ந்து வாழ் என் தங்கமே. உன் வீட்டின் வாசலில் நிற்கும் அந்த ஆணின் பெயர் சொன்னால் நீயே சுறுசுறுப்பாகி விடுவாய் என் தங்கமே. அப்படி ஒருவர் நம் வீட்டின் வாசலில் நிற்கிறார் என்றால் நாம் அதனை எத்தனை கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இதையெல்லாம் நான் எத்தனை கவனத்தோடு தெரிந்து கொண்டேன் என்று உனக்கு கூறுகின்றேன். என் குழந்தையே, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் சில விஷயங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உண்மைகள் கொண்டு வந்து இனி எப்பொழுதும் போல நீ நல்ல மனநிலையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதை எல்லாமும் நீ இனி உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு மாறி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை நீ தெரிந்து கொள், மறந்தும் விடாதே. சற்றென்று ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் முழுமையாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளைக்கு நான் எதை கவனமாக கொடுக்கும் இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களுக்கு, உன்னை தொடர்ந்து வரும் பல விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. மீட்டு கொண்டு வந்த இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு சொல்லிவிடும் உன் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த ஆண் நிச்சயமாக யார் என்று இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. என் குழந்தையே, அவசரம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்காக பேசி கொண்டிருப்பவர் என் தங்கமே. அவர் பேசக்கூடியவர் என் குழந்தையே. உனக்காக உறுதியான விஷயங்களை சொல்லக்கூடியவராக இருந்தார். இவரை கண்டதும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு தைரியமே பிறக்கும் என் குழந்தையே, என் பிள்ளையே. இவரை கண்டதும் உன்னுடைய மனதுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும். இவரின் கண்களை பார்த்தால் நிச்சயமாக உன் கண்களில் நம்பிக்கை பிறக்கும் என் தங்கமே என்பதுதான் உண்மை. யாரின்
என்று கூறுகின்றேன், கலங்கி விடாதே. உன் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடும் அளவிற்கான பாசக்காரர் என் தங்கமே. கருப்பண சுவாமி உன் வீட்டின் வாசலில் நிற்பதற்கு காரணம் தெரியுமா? உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே. ஏன் எல்லையற்ற அன்பினால் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறார் என் தங்கமே. ஏன் எல்லையில் நிற்க வேண்டிய தெய்வம் என் வீட்டில் வாசலில் காவலாக நிற்கிறதே என்று கேட்கிறாயா? கருப்பணசாமி எதற்காக எனக்கு காவலாக நின்று இருக்கிறார் என்று கேட்கிறாயா என்ற பல கேள்விகள் உனக்குள் வருகின்றதல்லவா? ஆனால் கருப்பணசாமி உன் குலசாமி என்பதுதான் உண்மை. அவர் உன் குலசாமியாக நின்று உன்னை காக்கும் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் பல உண்மைகளிலும் பல நன்மைகளிலும் இவர் உனக்காக நிற்கிறார் என்பதுதான் உண்மை. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக வருவார் என் தங்கமே. எல்லா விஷயங்களுக்காகவும் இவரின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் என் தங்கமே. உன்னிடத்தில் நான் பேச பல விஷயங்கள் இனி உனக்கு காலங்களிலும் உன்னை கைவிடாது என்பதை புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே. அம்மா சொன்ன வார்த்தைகள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். கருப்பணசாமி உன்னை தேடி வந்து விட்டார். இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உன் வீட்டின் வாசல் நிற்கும் இவரின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உடன் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் போதும் தங்கமே. நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருப்பதில் இனி உனக்கு நல்லது நடக்கட்டும். இந்த காளி தேவி உனக்கு துணையாக இருப்பதில் இந்த வாழ்க்கை விதமான சுகங்களையும் உனக்கு கொடுக்கட்டும். உன் வாழ்க்கை மாறினால் இந்த காளி தேவிக்கு மிக மன மகிழ்ச்சிதான் என் தங்கமே. உன் வீட்டின் வாசலில் எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களும் ஒருபொழுதும் உள்ளே நுழைய விட முடியாது என் குழந்தையே. புரிகிறதா? படிக்கு கருப்பனான சாமி என் குழந்தையே உன்னை சுற்றி பாதுகாத்து வளையத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்காதே. யார் மறந்தாலும் நீதான் உண்மை, யார் சொன்னாலும் இதுதான் உண்மை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னிடத்தில் நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ எப்போதும் சரிவர புரிந்து கொள்ள நேரத்தில் உன் வாழ்க்கை இனிமேலும் உன்னை தேற்றுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை என் தங்கமே. என் குழந்தையே, என்றுமே இனி உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நன்மையாகவே மாறிவிடட்டும். நல்லதையே உனக்கு நடத்தி கொடுக்கட்டும். என்னுடைய அன்பு மருளும் ஆசீர்வாதங்களும் என் குழந்தையை நிறைந்திருக்க வேண்டும் என் தங்கமே. இந்த காளி தேவி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நன்மையே வந்து சேரட்டும். உன் நலமே வந்து கிடைக்கட்டும். உடல் ஆரோக்கியமும் வீட்டில் அமைதியும் பெறட்டும். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.